நான் தான் ஜெயலலிதா, மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள். திடீர்னு இந்த அம்மா ஃபைல் பண்ணுறாங்களே, இதில் ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஸ்டென்ட் இருக்குமோ? சில பல காரணங்களத்தினால் இதை நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு வச்சுருந்தோம். ஜெயலலிதா அம்மாவுடைய டிஎன்ஏவும் என்னுடைய டிஎன்ஏவும் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது. இந்த வழக்கை நான் தகுந்த சந்தர்ப்ப சாட்சிகள் உடன் தான் ஃபைல் பண்ணியிருக்கின்றேன். எனக்கு நியாயம் வேண்டும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். பராசக்தி படத்தில் சிவாஜி ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த நீதிமன்றம் பல வினோத வழக்குகளை சந்தித்திருக்கிறது, வினோதமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது, இன்று நான் வந்திருப்பதும் வினோதமான ஒரு வழக்குக்காக அப்படின்னு அமைவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஜூலை மந்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒருவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த வழக்கை பற்றி பேசலாம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவர் யாருன்னாக்கா, கேரளாவை சேர்ந்த சுனிதா என்னும் ஒரு பெண்மணி. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இன்று பதிவு செய்திருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் தான் ஜெயலலிதா, மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகள். நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் நான் கேஸ் கொடுக்கல. நான் தான் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மகள். எனக்கு நீதி வேண்டும். ஜெயலலிதா என்னுடைய அம்மா மரணமடைந்ததில் எனக்கு சந்தேகம் உள்ளது, அதுக்கு நீதி விசாரணை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கார். இன்று பதிவு பண்ணியிருக்கார். இது ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ், ரொம்ப வெளியில் வராத திடீர்னு பதிவு பண்ணியிருக்கார். அப்படின்னும் போது ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு அரசியல் தலைப்பாக இருக்குது. திடீர்னு இந்த அம்மா ஃபைல் பண்ணுறாங்களே, இதில் ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஸ்டென்ட் இருக்குமோ, எலெக்ஷன் ஸ்டென்ட் இருக்க சான்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி நாங்கள் உடனடியே எங்களுடைய டெல்லி அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்க எங்கள் சில ஜூனியர்ஸை அங்கே தான் இப்போ தானே ஃபைல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போய் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜஸ்ட்டு போய் கேட்குறாங்க. வீடியோ எடுக்க முடியல எங்களால். கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆம் நான் தான் ஃபைல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தமிழ் கூட அவங்களுக்கு ஒழுங்காக பேச தெரியல. நம்ம தமிழில் பேசுகிறோம், அதுக்கு அவங்க மலையாளத்தில் தான், மலையாளம் கலந்த ஒரு தமிழில் ஒரு லைட்டாக பதில் சொல்கிறாங்க. தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் கூட ஒழுங்காக பேச தெரியல. நான் தான் ஜெயலலிதாவின் உண்மையான வாரிசு, இது ஏமா இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் பேசும்போது சில பல காரணங்களத்தினால் இதை நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ இட் ஹஸ் டைம் டு எக்ஸ்ப்ளோர், தட்ஸ் வை நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றா டிஎன்ஏ செக் பண்ணிக்கோங்க. நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து செக் பண்ணதில் வந்த முடிவை வச்சு தான் நான் பேசுகிறேன். ஜெயலலிதா அம்மாவுடைய டிஎன்ஏவும் என்னுடைய டிஎன்ஏவும் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது. இதை வச்சு தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கும் நல்லா தெரியும், இந்த வழக்கு நான் ஃபோர்ஜரியாக ஃபைல் பண்ணேனாக்கா எனக்கு எவ்வளோ தண்டனை கிடைக்கும்ன்றது தெரியும். அதனால் இந்த வழக்கை நான் தகுந்த சந்தர்ப்ப சாட்சிகள் உடன் தான் ஃபைல் பண்ணியிருக்கின்றேன். எனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மகள் என்று தற்போது ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கார். இன்றைக்கி தான் பதிவு பண்ணியிருக்கார். இது ஹியரிங்க்கு வரணும், ஹியரிங்கில் கேட்பாங்க, அவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும், அதுக்கு கவுண்டர் என்ன கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும், பார்ப்போம். இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். இதில் நமக்கு பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இதில் கிடையாது. இது வரட்டும். விசாரணைக்கு வரும்போது விசாரணை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்றது திரும்ப பப்ளிக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம வேற ஒரு காணொளி போடுவோம். நன்றி, வணக்கம்.